செப்டம்பர் 25, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இயற்கைக்கு மேலான அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்து உங்களை உயர்த்துவார். The Lord will do a supernatural miracle in your life and lift you up. ஏசாயா 40 அதிகாரம் 31 ஐசாயா chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக காத்திருப்பது என்பது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திருப்பதாகும். நமது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தில் செய்கிறவர். காலமும் நேரமும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அவர்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் புது பெலனையும் புது கிருபைகளையும் புது அபிஷேகத்தையும் தந்து உங்களை நடத்துகிறார். நீங்கள் கர்த்தருக்காக தினமும் ஜெபத்திலே காத்திருக்கும் போது உன்னதத்தின் பெலனால் உங்களை இடைக்கட்டுவார். ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்து ஒரு கழுகை போல உயர உயர எழும்பும்படிக்கு செய்வார். இந்த நாளிலும் நீங்கள் புது பெலனை அடைந்து கர்த்தர் உங்களை அனுதினமும் வழிநடத்த போகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. My dear brothers and sisters, to wait on the Lord is to wait patiently in faith for His time. Our Lord does everything in His time. He does everything perfectly in His time. He works miracles for those who wait patiently for Him and hears the voice of their prayers. He treats you with new blessings, new graces and new anointings every day. As you wait on the Lord in prayer, He will sustain you with the power of His majesty. He renews you every day and makes you soar higher and higher like an eagle. May the Lord guide you daily by giving you new strength. May the Lord Himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே புது பெலனை தந்து அவர்களுக்கு கழுகை போல் ஆண்டவரே செட்டைகளை அடுத்து உயர எழும்பும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவரே அனுக்கிரகம் செய்வதற்காக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் கேட்கிற எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் தந்தவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கழுகுக்கு சமானமாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உயர எழும்புவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே பதிலை தருவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் உமக்காக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரை தியானித்து படித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவரே உங்களுக்கு முடிய அற்புதத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய காத்திருப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை இந்த நாளில் கர்த்தர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சகோதரிகள் ஆண்டவரே அநேக நாட்களாக ஆண்டவரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த காரியத்தை எல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா இன்னும் எனக்கு குழந்தை செல்வம் இல்லையே, இன்னும் ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யாமல் இருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் நான் செபித்து கொண்டிருக்கிறேன், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனதுருகி இப்பொழுதே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை என் தேவனை செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவனை தந்து நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு புது பெலனை, புதிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பங்களை நீர் வைத்து அவர்கள் உயரும்படியாக ஆண்டவரே வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சேனல் மூலமாக ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் அநேகருக்கு ஆண்டவரே கடந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவரே, குழந்தை ஆண்டவரை கொடுத்திருக்கிறார் சாமுக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே அந்த பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள் அந்த பாக்கிய நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் புது பலனை தருவீராக, கழுகை போல் ஆண்டவரே சட்டைகளை அடுத்து எழும்பும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறார். அவள் சோர்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாட்களாக எனக்கு நான் வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு இந்த வேலை வரவில்லையே, எனக்கு இந்த வெளிநாட்டிலிருந்து இந்த விசா வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் நீர் அற்புதம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நாட்களாக அவர்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். அப்பா அந்த சோர்வை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த புது பலனை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கழுகை போல ஆண்டவர்களை செட்டை எடுத்து எழும்பும்படியாக இந்த நாள் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே அந்த வேலைக்கான விண்ணப்பங்கள் ஆண்டவரே பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த வேலைகள் கிடைப்பதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த விசாக்கள் இந்த நாளில் ஆண்டவரே நல்ல செய்தி அவர்களுக்கு வரும்படியாக, விசாக்கள் கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் புதிதாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுவரை ஆண்டவர் அவர்கள் உயரவில்லை, ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் கழுகை போல சேட்டைகளை எடுத்து கர்த்தருக்குள்ளாக உயர்ந்து அவள் வாழ்விலே புது பலன் அடைந்து எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே யார் யார் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு ஆண்டவரே இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை நீ தந்தர விடுமா ஜெபிக்கிறோம். எந்த பலவீனத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பலவீனங்களை ஆண்டவர் நீர் மாற்றி நல்ல சுக வாழ்வுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரை வழிநடத்துவீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக கர்த்தர் நீர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்தர விடுமா ஜெபிக்கிறோம். இந்த சேனல் மூலமாக நாங்கள் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அனைவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த நாளிலும் தந்து, வருகிற நாட்களையும் தந்து, இந்த வருடம் முழுவதும் கூட தந்து அவர்களை வழிநடத்துகிற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் நாங்கள் யாவரும் ஆண்டவரை சேர்ந்து கர்த்தரோடு மோடு கூட நாங்கள் சேர்ந்து அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும். இந்த புதிய திருமண நாள் ஆண்டவரே அப்பா, திருமண ஆண்டவரே வைபோகம் நடந்து இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் அவளை நீர் வழிநடத்திருக்கிற, இத்தனை வருடங்கள் வழிநடத்திருக்கிற, இன்னும் அவளை வழிநடத்த போவது நீதாமே அப்பா. அவளுக்கு எந்த விதமான சண்டைகளோ பிரச்சனைகளோ வராதபடிக்கு கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தரோடு இணைந்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாத நிற்கிறபை தாரம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, பதிலை தந்ததற்காக, ஒவ்வொருக்கும் புது பலனை தந்ததுக்காக, கழுகை போட்ட செட்டையை அடுத்து எழும்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் கொடாக நீர் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.